போராட்டம் இது போராட்டம் பாஜகவின் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் பயங்கரவாதத்தை கண்டித்து போராட்டம் வெளியேற்றிடு சட்டவிரோதமான இந்தியாவில் தங்கி இருக்கும் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் மக்களை உடனடியாக வெளியேற்றிடு சட்டவிரோதமான இந்தியாவில் தங்கி இருக்கும் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் மக்களை உடனடியாக வெளியேற்றிடு. இன்று நமது நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டமானது எதற்காக என்று சொன்னால், பகல்காமிலே காஷ்மீரத்திலே பகல்காமிலே ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி நடந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டித்தும், இந்த பயங்கரவாதத்திற்கு துணையாக இருந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்ற நோக்கத்தோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தக்கலை பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், கடந்த மாதம் 22ஆம் தேதி பாகிஸ்தான் என்கூடிய ஒரு கோழை நாடு காஷ்மீரிலே பகல்காம் என்ற இடத்திலே நம்முடைய நாட்டை சேர்ந்த எத்தனையோ சுற்றுலா பயணிகள் சென்று கொண்டிருந்து அந்த அழகிய இடத்தை ரசித்துக் கொண்டிருந்த போது, மானங்கட்ட பாகிஸ்தானை நாட்டை சேர்ந்த தீவிரவாத அமைப்பு அந்த 26 நபர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், பாகிஸ்தானுக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது யார்? இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மூலமாக பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை கொடுப்பதை விட அதிகமாக தமிழகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சில தொழிலுறவுகள் அரசியல் போர்வையை காட்டிக்கொண்டு, குறிப்பாக திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் விடக்கூடிய அறிக்கைகளை பார்க்கின்ற நேரத்தில் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருப்பதாக சொல்லக்கூடிய அளவிலே மறைமுகமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவனை கைது செய்யப்பட வேண்டும், கைது செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய கோரிக்கையை வலியுறுத்துகின்ற வகையிலும், மத்தியில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசாங்கம் சட்டத்துக்கு புறம்பாக பாரத தேசத்திலே குழுபெயர்ந்து என்கின்ற பயங்கரவாத செயலுக்கு உடந்தையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தினுடைய சட்டத்துக்கு புறம்பாக இந்த மண்ணிலே குடியிருப்பவர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும், இல்லை என்று சொன்னால் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று சொல்லி மத்திய அரசாங்கத்திலே உத்தரவை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்துடைய தலைவர், மரியாதைக்குரிய கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்துடைய தலைவர் ஆர்டி சுரேஷ் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கண்டன உரையாற்றி சிறப்பித்திருக்கக்கூடிய பிரச்சார பிரிவினுடைய மாவட்டத்துடைய செயலாளர் தம்பி சுஜிகாலிதாஸ் அவர்களுக்கும், பாரதிய கட்சியுடைய மூத்த வழிகாட்டியும் விவசாயிகளுடைய முன்னாள் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய கட்சியுடைய மண்டல் தலைவர்கள் மற்றும் மண்டல நிர்வாகிகள், ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர்கள், மாவட்டத்தினுடைய முன்னாள் பொறுப்பாளர்கள், இந்நாள் பொறுப்பாளர்கள், உள்ளாட்சி மன்றத்தினுடைய பிரதிநிதிகள், அத்தனை பேருக்கும் அடியருடைய அன்பு கலந்த வணக்கங்கள். 26 இந்துக்களை ஆடைகளை அவிழ்த்துவிட்டு நீ இந்துவா என்று கேட்டு மனைவிக்கு முன்னால் கணவனை சுட்டுக் கொள்ளுகின்றார்கள், குழந்தைகளுக்கு முன்னால் தந்தையை சுட்டுக் கொள்ளுகின்றார்கள்,
அதில் ஒரு பெண்மணி கதறுகின்றாள், என் கணவனை கொண்டு என்னையும் கொண்டுவிடு என்று சொல்லுகின்ற போது உன்னை நாட்டில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நீ சென்று சொல், நான் உன் கணவனை இந்து என்று சொன்ன காரணத்தால் கொண்டிருக்கிறேன் என்று சவால் விடுகிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதலை காஷ்மீர் மாநிலத்தில் பஹல்காம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் நிறைவேற்றி இருக்கின்றது ஒரு பயங்கரவாத அமைப்பு. இந்த சம்பவம் நடப்பதற்கு 2 தினங்களுக்கு முன்னால் அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறையினுடைய அதிகாரி பேசுகின்றார், தளபதி பேசுகின்றார், ராணுவ தளபதி பேசுகின்றார். காஷ்மீர் மிகவும் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் காஷ்மீரை எப்போது ஒரு பயங்கரவாத பகுதியாக செயல்படுத்திக் கொண்டிருந்தோம். இந்த காஷ்மீர் மிக வேகமாக வளர்ந்துவிட்டது. ஆகவே அதை நாங்கள் சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஆகவே எப்படியாவது காஷ்மீரை நாங்கள் பாகிஸ்தான் பக்கம் எடுப்போம் என்று சொல்லி ராணுவ தளபதி பேசுகின்றார்கள். நமது பிரதமர் என்ன சொன்னார் என்று சொன்னால், இங்கு இருக்கக்கூடிய சீமானை போன்றவர்கள், சுந்தரவல்லியை போன்றவர்கள், திருமாவளவனை போன்றவர்கள் எல்லாம் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நரேந்திர மோடி நடவடிக்கை எடுப்பார் என்று சொன்ன உடனேயே களத்திலே வந்து ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிராக நரேந்திர மோடி நடவடிக்கை எடுத்து வருகிறார், ஏதோ இஸ்லாமியர்களை கொண்டு வைத்து கொலை செய்யப் போகின்றார், 26 இந்து வயதில் சுட்டுக் கொண்டிருக்கின்றாய், திருமாவளவன் மகன் இறந்திருந்தால், உன்னுடைய தந்தை இறந்திருந்தால் உனக்கு தெரிந்திருக்கும் அந்த வழி. கணவனை இழந்து கண் முன்னால் கணவனை இழந்து நிராயுத பாணியாக நின்று கொண்டிருக்கின்றால், என் கணவனை எடுத்தது போது என் உயிரை எரிகின்ற சொல்லுகின்றாய். இந்த தேசத்திலே பிறந்ததற்காக ஒரு பயங்கரவாதி சுட்டு கொலை செய்கின்றால் அந்த உயிர் உனக்கு துச்சமாக தெரிகிறதா? நரேந்திர மோடி என்ன சொன்னார் என்று சொன்னால், சுட்டுக் கொண்டவன் மட்டுமல்ல, சுட்டுக் கொண்ட பயங்கரவாதி மட்டுமல்ல, அவருக்கு துணையாக இருப்பவன் எவனாக இருந்தாலும் அதனுடைய பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். அது திருமாவளவனாக இருந்தாலும் மூக்க சாலாக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும். பயங்கரவாதிகளை யார் ஆதரித்தாலும், பயங்கரவாதம் என்பது பாகிஸ்தான் நாடு நாட்டிலே வந்து பயங்கரவாதத்தை மட்டும் செயல்படுத்துவதற்காக, பயங்கரவாதத்தை மட்டும் உருவாக்கி இந்த நாட்டில் உலகவாதிகளுக்கெல்லாம் இந்த பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நமது மரியாதைக்குரிய சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொன்னார்கள். சுப்பிரமணிய சாமி அவர்கள் என்ன சொன்னார்கள் சொன்னா, பாகிஸ்தான்ல எங்க போனாலும் பயங்கரவாதம் இருப்பான், எங்க போனாலும் பயங்கரவாத முகாம் இருக்கும். ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிராக பேசக்கூடிய ஒருவன் கூட இருக்க மாட்டால். ஆனால் பாரத தேசத்தில் மட்டும்தான் தேசத்திற்கு எதிராக பேசக்கூடிய தேசத்துவாதி இருந்து கொண்டிருக்கின்றார். இதற்கு முன்னர் ஒரு ராணுவத்துடைய எல்லா ராணுவ அதிகாரியாக இருந்து இந்த விபத்தில் இருந்த மரியாதைக்குரிய பிபின் ராவத் அவர்கள் ஒருமுறை பேசினார். பாரத தேசத்திலே தீவிரவாதத்தை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலில் இந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு அவர் சொன்னார். இன்றைக்கு இதுதான் நிறையாகிருந்து கொண்டிருக்கின்றது. பாரத தேசத்திலே தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் தீவிரவாதத்திற்கு எதிராக பேசக்கூடியவர், தேசத்திற்கு எதிராக பேசக்கூடியவர்கள், பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் எல்லாம் முதலில் ஒழிக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால், எந்த நாளை எடுத்துக் கொண்டாலும் ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் எல்லா நிலைகளிலும் பாரத தேசம் என்று முன்னேறிக் கொண்ட நரேந்திர மோடி அவர்கள் இரவு பகல் பார்க்காமல் தன்னை அர்ப்பணித்து வைத்துக் கொண்டு இதற்காக என்று சொன்னால் பாரத தேசம் உலகில் குருவாக மாற வேண்டும், உலகிற்கு வழிகாட்டக்கூடிய நாடாக பாரத தேசம் உயர வேண்டும் என்று சொல்லி மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பொருளாதாரத்தில் இன்று உலகத்திலே 5வது பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடாக பாரத தேசம் உயர்ந்திருக்கின்றது.
ராணுவ கலவரங்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்திலே இறக்குமதி என்று சொல்லக்கூடிய நிலைகளை மாற்றி இந்த ஏற்றுமதி என்று சொல்லக்கூடிய நிலையிலே பாரத தேசம் உயர்ந்திருக்கின்றது. வடகிழக்கு மாநிலங்கள் கூட இன்றைக்கு வளர்ந்திருக்கின்றது என்று சொன்னால் காஷ்மீர் மாநிலம் கூட சகோதரர்களை புரிந்து கொள்ளுங்கள். 370 சட்டப்பிரிவை நீக்குவதற்கு முன்னால் அங்கிருந்த இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ராணுவ வீரர்கள் மீது கல்லறியக்கூடிய எவ்வளவு பெரிய சம்பவம் நடைபெற்றது. ஆனால் இன்றைக்கு நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய திருமாவளவன் சீமானும் சுந்தரவழியும் எல்லாம் பேசுவது போல் நல்ல காஷ்மீர சூழ்நிலை. காஷ்மீரில் இருந்து 370 சட்டப்பிரிவு நீக்கிய பிறகு ஒரு மிகப்பெரிய சுற்றுலா மையமாக காஷ்மீர் மாறி இருக்கின்றது. இப்படி சுற்றுலா மையமாக மாறுகின்ற காஷ்மீர் பல நாடுகளிலிருந்து பல மக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படியாவது நம்முடைய கலவரத்தை உருவாக்கி அங்கு பிரச்சனை என்று கொண்டு வந்தால் மக்கள் செல்ல மாட்டார் என்று சொல்லக்கூடிய சிந்தனையில் பயங்கரவாதிகளுக்கு பின்னால் பாகிஸ்தான் என்று செயல்படுவதற்காக பல ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றது. பல பயங்கரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அதைத்தான் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள், பாகிஸ்தானிற்கு தக்க விலை கொடுத்து ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு காஷ்மீர் நிலைமை என்னவென்று சொன்னால், இந்துக்களா என்று கேட்டு சுட்டுக் கொண்ட பிறகு கூட அந்த பகுதியை சார்ந்த ஒரு குதிரை ஒர்க்காக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய இளைஞன் தான் சவாரி எடுத்து சென்ற அந்த நபரை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரை நிறுத்தி போராடி இருக்கின்றார்கள். பயங்கரவாதிகள் போராடி இருக்கின்ற ஒரு காலத்தில் ராணுவ வீரர்களுக்கு கல்லறிந்த நிலைகள் மாறி இன்றைக்கு அங்கிருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் அந்த காஷ்மீருடைய வளர்ச்சியை பார்த்துக் கொண்டு இந்த நாடு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அது நரேந்திர மோடியின் தலைமையில் தான் இந்த வளர்ச்சி அடைய முடியும். நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இன்றைக்கு பயங்கரவாதிகளுக்கு எதிராக காஷ்மீர் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நாட்டில் முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய உமர் அப்துல்லா அவர்கள் என்னுடைய மாநிலம் வளர வேண்டும், அதற்காக நரேந்திர மோடியோடு கைகோர்த்து நின்று என்ற மக்களை வளர்ப்பதற்காக நான் பாடுபடுவேன் என்று சொல்லுகின்றார்கள்.